அத்தியாயம் 53. யார் அந்த நபர்கள்? நான் ஏவ்ரியன் அகாடமியில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்துவிட்டது. இதன் பொருள் எங்கள் அடிப்படை நைட் பயிற்சி முடிவுக்கு வந்து நாங்கள் அகாடமியில் 2ஆம் ஆண்டு படிப்பை தொடங்க வேண்டிய நேரம் இது. எங்கள் சாஷ் பயிற்சியில் நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டியிருக்கும். மேலும் நான் இன்னும் டிராகன் நைட் பயிற்சியை தொடர வேண்டும். டிராகன் நைட் பயிற்சி நான் எதிர்பார்த்தது போல் இல்லை. ரோலண்ட் அகாடமியிலிருந்து ஒரு ஆசிரியரை அழைத்து வந்து எங்களுக்கு மந்திரம் கற்பிக்க முயற்சித்தார்கள். பின்னர் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்து எங்கள் உடல் வரம்புகளுக்கு எங்களை தள்ள முயன்றார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயிற்சி செய்வதற்கு பதிலாக வித்தியாசமாக ஏதாவது முயற்சிப்போம். நாங்கள் சோதனை பாடங்களைப் போலவே இருப்பதாக தோன்றியது. என்ன நடந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கிய முடிவில் அவர்கள் மகிழ்ச்சியடையவில்லை. ஆண்டு முடிவடைந்த நிலையில் குளிர்காலத்தின் இறுதிப் பருவம் வந்துவிட்டது. பனி ஆழமடைந்து கட்டிடங்களில் பாரிய பனிக்கட்டிகள் தோன்றின. எல்லா மாணவர்களும் இறுதி வரை எட்டவில்லை. சிலர் தங்கள் சொந்த சோம்பேறித்தனம் அல்லது இயலாமை காரணமாக பயிற்சிக்கான தேவையை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. மற்றவர்கள் ஏவ்ரியன் அகாடமியின் விதிகளை மீறி வெளியேற்றப்பட்டனர். ஏவ்ரியன் அகாடமி பற்றிய பெரும்பாலான தகவல்களை கயல் என்ற ஒருவரிடமிருந்துதான் பெற்றேன். கயல் இப்போது எங்கள் 8வது அறை தோழனாக மாறிவிட்டான் போலவும், தன் அறையில் இருந்ததை விட எங்கள் அறையில் எல்லோருடனும் அதிக நேரம் செலவிடுவது போலவும் உணர்ந்தேன். நகரத்தில் நடக்கும் அனைத்து கிசுகிசுக்களையும் அவன் இன்னும் தன் வழக்கமான சுயத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தான். டார்கில்ட் ஏவ்ரியன் அகாடமிக்குள் ஊடுருவியுள்ளதாகவும் சில மாவீரர்கள் அவர்களுக்காக இரகசியமாக வேலை செய்வதாகவும் மாணவர்கள் இடையே வதந்திகள் பரவி வந்தன. சிலர் போர்க்களத்திலும் மாவீரர்கள் அதிக எண்ணிக்கையில் காணாமல் போவதாகவும் நிழல் கொள்ளை நோய் எல்லைகளை தாண்டி ஊர்ந்து செல்ல தொடங்கியுள்ளதாகவும் கூறினர். நிச்சயமாக இந்த தகவல் மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வதந்திகள் மூலம் மட்டுமே அறியப்பட்டது. இதனால் உண்மையா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவது கடினமாக இருந்தது. இருப்பினும் எங்களுக்கு தெரிந்தது என்னவென்றால், மாஸ்டர் மாவீரர்களுக்கு இடையே அதிக கூட்டங்கள் கூட்டப்பட்டன. மேலும் நகரத்தில் மாவீரர்கள் குறைந்துவிட்டதாக தோன்றியது. நான் கொஞ்சம் பெரியவனாகவும் தசை வலிமையுடனும் வளர்ந்திருந்தேன். இப்போது என் வாழ்திறன்கள் நன்றாக இருப்பதாகச் சொல்வேன். எங்கள் வாழ்திறன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட நான் இப்போது இறக்குக்கு இணையாக இருந்தேன். ஆனால் நான் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றியது. இப்போது நான் ஹாரியுடன் சண்டையிட்டால் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது என்பது எனக்கு தெரியும். இது இறுதியில் என் வலிமையை மேம்படுத்த 3 வெவ்வேறு விருப்பங்களை எனக்கு விட்டுச் சென்றது. என் உடலிலும் வாளிலும் கியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள, எனது டிராகன் திறன்களை மேலும் திறக்க அல்லது அதிக மிருக படிகங்களை சேகரிக்க. முதல் விருப்பத்திற்கு நான் ஒரு ஆசிரியரை தேட வேண்டும் அல்லது அகாடமி எனக்கு கற்பிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். 2வது விருப்பத்திற்கு என் டிராகன் திறன்களை எவ்வாறு திறப்பது என்பது எனக்கு இன்னும் தெரியவில்லை. அதனால் எனக்கு எளிதான கடைசி விருப்பம் கிடைத்தது. 2வது வருடங்கள் ராஜ்யத்திற்கு அருகிலுள்ள நிலங்களில் வேட்டையாட அனுமதிக்கப்பட்டதால் இந்த வாய்ப்பு விரைவில் வரும். பயிற்சி முடிந்ததும் இரவில் தனியாக ஓய்வெடுப்பது எனக்கு வழக்கமாகிவிட்டது. மற்றவர்கள் ஏவ்ரியன் நகரில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து பேசுவார்கள். நான் இல்லாததற்கு பழகிவிட்டேன். நான் நகரத்தை பார்த்து கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு விசித்திரம் என் கண்ணில் பட்டது. கீழே ஒரு வயதான மனிதர் இரவு முழுவதும் தனியாக நடந்து கொண்டிருந்தார். ஓய்வு பெற்ற மாவீரர்கள் நகரத்தில் தங்க அனுமதிக்கப்பட்டனர். அதனால் அது ஒரு விசித்திரமான காட்சியாக இருக்கவில்லை. மாவீரர்கள் மட்டுமே இங்கு வாழ அனுமதிக்கப்பட்டதால் நகரம் பாதுகாப்பாக இருந்தது. குற்றங்கள் மிகவும் அரிதானவை. ஆனால் என் கண்ணில் பட்டது அந்த மனிதனுக்கு பின்னால் இருப்பதுதான். 4 பேர் கொண்ட ஒரு குழு அவரை பின்தொடர்வது போல் தோன்றியது. என் சந்தேகத்தை உறுதிப்படுத்த நான் சிறிது நேரம் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் நினைத்த அளவுக்கு நகரம் அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்கள் இன்னும் மனிதர்கள்தான்.
அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கொடூரமான செயல்களைச் செய்தார்கள். அது என்னுடைய வேலை இல்லை, ஆனா ஏதோ ஒண்ணோ என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு பாக்க என்ன டிராகன் ஐ ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண முடிவு பண்ணேன். என் உள்ளுணர்வு சரியாக இருந்தபோது எனக்கு அது பிடிக்கவில்லை. அந்த மனிதனை பின்தொடர்ந்து 4 பேரில் ஒவ்வொருவருக்கும் கலந்த ஒளிவட்டங்கள் இருந்தன. அவர்களின் உடலில் இருந்து பிரகாசிக்கும் நிறங்கள் ஊதா நிறத்துடன் கலந்த மஞ்சள். நான் முன்பு 2 முறை ஊதா நிற ஒளிவட்டத்தை பார்த்திருக்கிறேன். முதலாவது என் தந்தை மற்றும் 2வது துளி கரடி ராஜா. இது ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கும், அது நிழல் பிழை. என் அப்பாவுக்கு நடந்ததற்குப் பிறகு அவர்கள் எனக்கு எதிரிகளாகிவிட்டார்கள். நான் அவர்களிடம் எனக்கு உரிய சில கேள்விகளை கேட்க வேண்டிய நேரம் இது. சுவர்களில் இருந்து விளிம்புகளையும் விரிசல்களையும் பயன்படுத்திக் கொண்டு கட்டிடத்தின் விரைவாக கீழே இறங்கினேன். நகரத்தின் வழியாகச் செல்லும்போது வீடுகளின் மேல் உயரமாக இருக்க முடிவு செய்தேன். அது என்னை நன்றாக நிலைநிறுத்திக் கொள்ளவும் தெளிவான காட்சியைப் பெறவும் எனக்கு உதவியது. நான் விரைவாக அந்த முதியவரை பார்த்த இடத்திற்குச் சென்றேன். நான் இறுதியாக அந்த முதியவரை பிடித்துவிட்டேன். மக்கள் கூட்டம் இன்னும் தூரத்திலிருந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் தாக்க சரியான தருணத்திற்காக காத்திருப்பது போல் இருந்தது. அப்போது அந்த முதியவர் எதிர்பாராத ஒன்றைச் செய்தார். 2 வீடுகளுக்கு இடையே உள்ள ஒரு சந்து வழியாக நடந்து செல்ல முடிவு செய்தார். அங்கு யாரும் இல்லை. அந்த முதியவருக்கு ஒரு மரண ஆசை இருப்பது போல் இருந்தது. அந்த குழு அவரை தாக்க இந்த தருணத்தை பயன்படுத்துவார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த முதியவர் சந்து பாதையில் நுழைந்ததும் நானும் கூரையில் பின்தொடர்ந்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே அந்த மனிதன் சந்து பாதையில் நல்ல தூரம் சென்றபோது 2 பேர் அவரது பாதையை தடுத்தனர். இதனால் அவர் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த மனிதன் திரும்பிச் சென்றான். இப்போது இன்னும் 2 பேர் அவர் பின்வாங்குவதை தடுக்க நின்றனர். அவர் சிக்கிக் கொண்டார். நீங்க எங்களோட வருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு கிழவனே. அந்த முதியவர் தன்னைச் சுற்றி நின்ற மக்களை பார்த்தார். டார்க் கில்ட் எவ்ரியனுக்குள் ஊடுருவியதாக வந்த வதந்திகள் உண்மைதான் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நொடி, வயதான மனிதர் டார்க் கில்ட் சொன்னதை நான் தவறாக கேட்டேனோ என்று நினைத்தேன். நான் குழப்பமடைந்தேன். இந்த மக்கள் நிழல் பிழைக்கால் தெளிவாக பாதிக்கப்பட்டிருந்தனர். டார்க் கில்ட் எப்படியாவது நிழல் பிழைக்குடன் தொடர்புடையதா அல்லது அந்த வயதானவர் அவர்களை டார்க் கில்ட் என்று தவறாக புரிந்து கொண்டாரா? ஆண்களில் ஒருவர் சிரிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கு புரியல, டார்க் கில்ட் சீக்கிரமே எவ்ரியனை கைப்பற்றும். உங்களில் யாராலும் அதை தடுக்க முடியாது. 4க்கு எதிராக 1, அது கடினமாக இருக்கும். ஆனால் நான் சண்டையிடாமல் விட்டுவிட மாட்டேன். அந்த முதியவர் தன்னம்பிக்கையுடன் பேசுவது போல் தெரிந்தது. ஆனால் அந்த 4 பேரிடமிருந்தும் வெளிப்படும் ஒளி வலுவாக இருந்தது. அதிகபட்சம் 2 பேரை வீழ்த்த முடியும். முதியவர் எந்த ஆயுதங்களையும் வைத்திருப்பதாக தெரியவில்லை. நானே அவற்றை கழற்றுவதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் நான் சிக்கலில் சிக்கினால் தப்பிக்க என் கருப்பு உடை திறமையில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் இன்னொரு நாள் உயிருடன் இருந்தால் என் அடையாளத்தை அவர்களிடமிருந்து மறைப்பதுதான். நான் விரைவாக என் கருப்பு உடையை கழற்றி பாதியாக வெட்டி ஒரு நீண்ட துண்டு போல செய்தேன். நான் என் முகத்தைச் சுற்றி வாயையும் மூக்கையும் மூடிக்கொண்டு உடையை சுற்றிக் கொண்டேன். நான் என் கருப்பு உடை கியர் அணிந்திருந்தேன். அதில் ஒரு பேட்டையும் சேர்த்து என் தலைமுடி நன்றாக மூடப்பட்டிருந்தது. நான் அந்த முதியவருக்கு அருகில் இருந்த கட்டிடத்தின் கூரையிலிருந்து குதித்தேன். நாம் ஏன் 4க்கு எதிராக 2ஐ முயற்சிக்கக்கூடாது? இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.